மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு வந்து மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 15 வரைக்கும் போக போகுது. மாணவர்களுக்கு நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கோம், என்ன மாதிரி அறிவுரை சொல்ல விரும்புகிறோம்? பொதுவாக மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண் அவசியம்தான். ஆனால் மதிப்பெண்கள் மட்டுமே உங்களோட வாழ்க்கையில் வந்து மதிப்பீடு செய்யாது. மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிறது தான், படிங்க. இந்த வயசு வந்து படிப்பில் வந்து அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். புரிஞ்சு படிங்க. மகப் பண்ணிட்டு போய் அதை அப்படியே போய் அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுட்டு கான்செப்ட் நல்லா இருந்தால் உங்களுக்கான மார்க் கண்டிப்பாக வரும். பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதிலே தான் கேள்வி கேட்கப்படும். எங்கே உட்காந்து நீங்கள் பாடத்தை கற்றுக்கிட்டீங்களோ அதே பெஞ்சில் உட்காந்து தான் நீங்கள் உட்காந்து உங்களோட எக்ஸாமை நீங்கள் எழுத போகிறீங்க. பெரும்பாலானோர், சில பேருக்கு வேணால் எக்ஸாம் சென்டர் மாறலாம். ஸோ அந்த ஒரு சூழல் உன் ஸ்கூலில் உன் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து எழுத போகும்பொழுது தைரியமாக நல்லா படிச்சுட்டு எழுதுங்க. இந்த நாள் உட்காந்து படிச்சுட்டு சாப்பிடாமல் கொள்ளாமல் நான் விடிய விடிய படிச்சுட்டு உடம்பை கெடுத்துட்டு அடுத்த நாள் எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் போய் தூங்குறதெல்லாம் வேணாம். கொஞ்சம் படிச்சுன்னா அது கான்சன்ட்ரேட்டாக ஃபோக்கஸாக படிங்க. நீங்கள் படித்து நீங்கள் எழுதுங்க. நீங்கள் எழுதுவதற்கான மார்க் கண்டிப்பாக புரிதலோடு எழுதக்கூடியது, அப்படியே எல்லாத்தையும் புரிதலோடு எழுதக்கூடியதுக்கான மார்க் கண்டிப்பாக வழங்கப்படும். நல்ல கல்லூரியில் சேர வேண்டும். ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியமானது. டைம் மேனேஜ்மெண்ட் தகுந்தாலும் படிங்க. பெற்றவங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள், பிள்ளைங்களுக்கு ப்ரெஷர் போடாமல் அந்த பிள்ளைங்கள் அந்த போர்டு எக்ஸாமுக்கு தயாராகிறதுக்கு. போர்டு எக்ஸாம் இஸ் நத்திங் பட் இன்னொரு எக்ஸாம். உங்களை அதுக்கு முன்னாடியே 3 ரிவிஷன் எக்ஸாம் மூலமாக உங்களை தயார்படுத்துகிறோம். உங்கள் பயத்தை நாங்கள் போக்கிடுறோம். நாங்கள் இருந்தாலும் இன்னொரு கிளாஸ் டெஸ்ட் நீ எழுதுகிற, அவ்வளோதான். அந்த மனப்பான்மையோடு வந்து நீ அது நல்லபடியாக நீ எழுதிவிட்டு போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள். சார், தேர்வு மையங்கள் என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம்? பொதுவாக ஒவ்வொரு தேர்வு நடக்கும்போது எப்படி நாளைக்கு உங்களுக்கு அதுக்கான இதை நாங்கள் சொல்லுவோம். தேர்வு நடக்கும்போது தான் அவங்களுக்கு தேவையான பேசிக்காக உதாரணத்துக்கு ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் நல்லாக இருக்கணும். ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸ் வெளியிலையும் வந்து தண்ணி பாட்டில் நம்ம வைக்க வேணும். டைம் ஒவ்வொரு ½ அன் ஹவருக்கு வந்து நம்ம பெல் அடிக்கிறதுலேருந்து எல்லாமே ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுறோமோ அதை நாங்கள் பண்ணுறோம். இன்னொன்று கஸ்டடியில் இருக்கிறது, கொஸ்டின் பேப்பர்ஸ் கஸ்டடியில் இருக்கிறதுலேருந்து கொஸ்டின் ஆன்சர் எழுதும்போது திருப்பி அதை கஸ்டடியல் பாயிண்ட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் தண்ணி பிரச்சனை இல்லாமல், கரண்ட்டு பிரச்சனை இல்லாமல், வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ரூட்டில் முதற்கொண்டு எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் என்ற விதத்தில் அது ஒவ்வொரு ஆண்டும் செய்வது தான் இந்த ஆண்டு நாங்கள் செய்கிறோம். நாங்கள் சார், இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஜாக்டோஜியோலாம் ஒரு சில கோரிக்கை வச்சு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. தேர்வு நேரத்தில் அறிவிக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கைகளை என்ன மாதிரி கோரிக்கை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்குது? ஒவ்வொரு தேர்தல் அறிக்கை வந்து பல தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இப்போ நடந்து முடிஞ்ச கூட்டத்தில் சொன்ன மாதிரி தான், ஒரு முதலமைச்சராக இது வரைக்கும் 12,000 கோப்புகளை நான் கையெழுத்து போட்டிருக்கேன். ஏன் ஒரு சில கோப்புகளை என்னால் கையெழுத்து போட முடியல? ஏன்னா வேண்டுமே நான் ஒதுக்கி வைக்கிறேன். இன்றைக்கி இருக்கின்ற நிதி நிலைமைக்கு தகுந்தாற் போலத்தான் இது நாம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் பொறுமையாக இருங்கள். நம்ம என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அதை நாங்கள் நிறைவேற்றத்துக்கு எல்லா விதத்திலையும் நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவங்க பண்ணுற ஆர்ப்பாட்டம், போராட்டம் அப்படிங்கிறது எப்பொழுதும் அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதின் ஒரு வழியாகத்தான் அதை நான் பார்க்குறேன். ஆனால் அதற்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர், அது சார்ந்து நிதியமைச்சர்களிடம் அவர் வந்து கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு நல்ல முடிவு வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கின்றது.